தெரிவித்து சனி பெயர்ச்சி 2025 ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி கோச்சார ரீதியாக ராசி கட்டத்தில் மீன ராசியிலும் நவாம்ச ராசி கட்டத்தில் கடக ராசியிலும் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:07 சனி பெயர்ச்சி 12 ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அவரது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, நன்மையா தீன்மையா, எந்த மாற்றங்களை தரப்போகின்றது என்பதை அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் உள்ளது உள்ளபடி குடும்பத்திலும் வெளியிலும் நடப்பதை சொல்லியுள்ளேன். விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் காணொளிக்கு வாருங்கள். தயவு செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய பேரன்பையும் ஆதரவையும் வழங்குமாறு பணிவோடு உங்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்பதை மிக சுருக்கமாக தெளிவாக மேஷம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, சனீஸ்வர பகவான் உங்களுடைய மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து நுழைய போகின்றது. மேஷ ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியான குருவின் நட்சத்திரமான போராட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் வந்து நுழைகின்றது. இதனால் பெரிய பிரச்சனை என்றோ சிக்கல்கள் என்றோ எதுவும் இல்லை. உங்களுடைய கௌரவம், மானம், மரியாதை, செல்வாக்கு இந்த விஷயங்களில் கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், உறவுகளுக்குள் ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய செல்வம், செல்வாக்கு விஷயத்தில், கௌரவ விஷயத்தில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் அதிகப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையும் குறைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2026 தான் சனீஸ்வரன் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கின்றது. 25ஆம் வருடம் முடிவில் இருந்து 2025 6ஆம் வருடம் முழுவதும் சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் செல்லும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த 7.5 சனி துவக்கத்தின் தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். எதில் தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும்? கால் பாதத்தில், ஜீரண மண்டலத்தில், வாடிக்கையாளர்கள் விஷயத்தில், கணவன் மனைவிக்குள், உங்களுடைய வாரிசுதாரர்கள், குறிப்பாக முதல் வாரிசு விஷயத்தில், அவருடைய குடும்பம், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தொழில் விஷயங்களில், இரத்த உறவு சம்பந்தப்பட்ட வகையறாக்களில் கணவன் மனைவிக்குள் கண்டிப்பாக மன வருத்தம், மன உளைச்சல், அவமானம், கேவலம், வாக்குவாதங்கள் அனைத்தும் வரும். இது 27 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது போக்குவரத்தில் 3வது 4வது சம்பந்தமில்லாத தெரியாத நபர்களாலும், வேலை செய்கிற இடத்தில் சக ஊழியர்களிடத்திலும், சொந்தமாக தொழில் செய்பவர்கள் தன்னுடைய சொந்த ஊழியர்களிடத்திலும், சக கூட்டாளிகளிடத்திலும் அவர்களின் தவறான போக்கு, அவர்கள் செய்யும் தவறுகள், இதனால் உங்களுக்கு மன உளைச்சலும், அவர்களை எதுவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இதனால் மனசும் உடம்பும் பாதிக்கும். குறிப்பாக ஜீரண மண்டலமும் கால் பாதங்களும், குறிப்பாக இடது பக்க கால் பாதத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தோன்றும். அதனால் தயவு செய்து நண்பர்களே, இந்த 7.5 சனி நமக்கு ஆரம்பிக்க போகின்றது. பெரிய கெடுதல் வந்துடும், பிரச்சனை வந்துடும், சிக்கல் வந்துடும், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவலையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிரச்சனை எதில் கொண்டு வரப்போகுது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவி அல்லது கணவன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அல்லது மதிக்க மாட்டார்கள். உங்களுடைய முதல் வாரிசு அவருடைய நடத்தை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய வேலை, வருமானம், இந்த விஷயத்தில் முன்னேற்றம் பெருசா எதுவும் இருக்காது. வெளியில் வந்தால் வேலை பார்க்குற இடத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். சொந்தமாக தொழில் செய்பவர்கள், வேலையாட்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள்.
போக்குவரத்தில், வண்டி வாகனங்களில், கூட்ட நெரிசலில் அல்லது இடையில் பழுதாகி நிற்பது, பற்றைகளுக்கு அடிக்கடி செல்வது, இதனால் ஏற்படும் தாமதம், மன உளைச்சல், வீண் விரயங்கள், செலவுகள். இது அடுத்தது தூக்கம் சரியாக வராது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பரிகாரம் மூலம் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்றால், அடிக்கடி நீண்ட தூரம் நடந்தால், இது வாழ்வியல் பரிகாரம். இயற்கையாக வாழ்வியல் ரீதியாக அடிக்கடி நடக்க ஆரம்பித்தால், உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டர் ஏதோ ஒரு வகையில், நீங்கள் காலையில் தான் நடக்கணும், மாலையில் தான் நடக்கணும் என்பதெல்லாம் அல்ல, ஏதோ ஒரு வகையில் நடக்க ஆரம்பித்தால் சனீஸ்வரன் அந்த நடையோட விட்டுவிடும். அல்லது குடும்பத்தொட்டு பிரிந்து வெளியில் தங்கி தொழிலோ உத்தியோகமோ பார்த்தாலும் சனீஸ்வரன் விட்டுவிடும். அல்லது குடும்பத்திற்குள்ளதான் இருக்க வேண்டும், வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை, நான் என்ன செய்வது என நினைப்பவர்கள் 2025 முடிவிலிருந்து 2026 முடியும் வரை குடும்பத்தில் எந்த பிரச்சனை உருவானாலும், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதி காக்க வேண்டும். சற்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். நீங்கள் உள்ளே நுழைந்து தீர்வு சொல்றேன், கண்டிஷன் பண்றேன், நிர்வாகம் பண்றேன், நான் தானே குடும்பத் தலைவர், என்னை மீன் நீ இதெல்லாம் ஏன் செய்யற அப்படிங்கிற வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா ஆரம்பிச்சிங்கன்னா சனியம் பிடிச்ச மாதிரி வாக்குவாதம் தொடர்ந்துட்டே போகும். கடைசியாக கலவரத்திலையும் வம்பு வழக்கிலையும் கொண்டு வந்து குடும்பத்தை பாதிக்காது, உங்களை பாதிக்கும். நீங்கள் கோவித்து கொண்டு ஊட்டை விட்டு சன்னியாசியாக வெளியேறி போகிற மாதிரியும், வேற எங்கேயோ போய் அலையிற மாதிரியும், எங்கேயோ போய் தங்கிக்கிட்டு கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரியும், உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியும் சூழ்நிலை வந்துவிடும். அதனால் நண்பர்களே, வீட்டிலேயே இருப்பதாக இருந்தால் அமைதியாக இருங்கள். உங்களால் அமைதியாக இருக்க முடியாவிட்டால் வெளியே போய் தங்கி வேலை பாருங்கள், தொழில் செய்யுங்கள். அல்லது வீட்டிலேயே இருங்கள், ஆனால் நடங்கள். காலை குறைஞ்சது 8 கிலோமீட்டர் தூரம் நடக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு வகையில் நடங்க. காலை ஏதோ ஒரு வகையில் நடக்க பழகுங்கள். அடுத்த வாழ்வியல் பரிகாரம், வாய்ப்புக்கு சனிக்கிழமை தான் அப்படின்லாம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் எந்த நேரம் வேணாலும் உங்கள் கண்ணு முன்னால் ஆதரவற்ற அனாதைகளாக பராரிகளாக தெரியும் முதியோர்களுக்கு டக்குன்னு உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை செய்து விடுங்க. தொடர்ச்சியாக இது செய்ய 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 சனீஸ்வரன் அவங்களோட போய்விடுமே தவிர உங்க பக்கம் திரும்பாது, வராது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்நாளில் 3 தடவை 27 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கும். எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை பணக்காரர்கள் இந்த ஏழரை சனியில் வீழ்ச்சி அடைந்தார்கள் அல்லது காணாமல் போனார்கள். வாழ்ந்து கொண்டே தானே இருக்கின்றார்கள். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டே தானே இருக்கின்றார்கள். அவருடைய தொழில் என்ன ஆனது? அல்லது அரசியல்வாதிகள், எந்த அரசியல்வாதிகள் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்து காணாமல் போய்விட்டார்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை நண்பர்களே, பயப்பட வேண்டாம். யூடியூப்பிலும் டிவி சேனல்களிலும் பேப்பர்களிலும் இந்த ஏழரை சனியை மிகப்படுத்தி அலங்கார வார்த்தைகளையும் பயங்கரமான வார்த்தைகளையும் போட்டு உங்களை குழப்புகின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2025 சனி பயிற்சியே கிடையாது எனவென்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நண்பர்களே, பொதுவாக எந்த கிரகமும் தான் நிற்கும் நட்சத்திரக்கால் எதுவோ அந்த நட்சத்திர அதிபதியின் பலன்களை தான் எந்த கிரகம் எடுத்து கொடுக்கும். அந்த வகையில் இந்த சனீஸ்வரன் போராட்டாதி 4ஆம் பாதத்திலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் ரேவதி நட்சத்திரத்திலும் பயணம் செல்வதால் பெரிய அளவு பாதிப்பில்லை. உங்களை நீங்களே கெடுத்து கொண்டால்தான் உண்டு. அதனால் பரிகாரமாக திருநள்ளார் பகுதிக்கு பட்டால் போங்கள், அல்லது மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போக விருப்பப்பட்டால் போங்கள், அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ தங்கி அங்கே திரிந்து விட்டு அல்லது தங்கி இருந்து விட்டு வேண்டுதல் செய்து விட்டு திரும்பி வாருங்கள். எந்த சனியும் உங்களை எதுவும் பண்ணாது. வாழ்க வளமுடன்.
அன்பார்ந்த ரிஷபராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்நாளில் என்ன மாற்றங்களை, என்ன திருப்பங்களை, என்ன செய்ய போகின்றது என்பதை பார்த்து. அதாவது நண்பர்களே, சனீஸ்வர பயிற்சியானது அடுத்து வரும் 93 நாட்களுக்கு போராட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் சனீஸ்வர காலத்தில் செலவுகளும் கடன்களும் அலைச்சல்களும் இந்த 93 நாட்கள் கழித்து அடுத்து வரும் 1 வருடங்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் செல்வதால் ரிஷபராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சனீஸ்வரன் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் தொழிலை தர வேண்டிய தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருவதால் உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, நல்ல பெயருக்கு களங்கத்தை உருவாக்க முயற்சி எடுக்கும். செய்கிற தொழிலில் அலைச்சலையும் திரிச்சலையும் கஷ்டத்தையும் கடின உழைப்பையும் அதிகப்படியான உழைப்பையும் குறைந்த வருமானத்தையும் இது இந்த 1 வருட காலத்திற்கு நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் செலுப்பு இல்லாமல், சங்கடம் இல்லாமல், விரக்தி இல்லாமல் கடும் உழைப்பை தந்தால் அதோடு சனீஸ்வரன் நின்றுவிடும். இல்லாவிட்டால் உடம்பில் தொல்லை பண்ண ஆரம்பிக்கும், குடும்பத்தில் தொல்லை பண்ண ஆரம்பிக்கும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கை வைக்கும், தகப்பன் தாய் விஷயத்தில், குடும்பத்தில் இருக்கும் பெரியோர்களுடைய விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கை வைத்து அவங்களுக்காக மருத்துவத்துக்காக ஆஸ்பத்திரியாக அலைய விடும். இது தேவையா? அதற்கு பேசாமல் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் கவனத்தை செலுத்தி 8 மணி நேரம் உழைச்சோமா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து உழைத்தால் அதோட அந்த சனீஸ்வரன் போய்விடும். மீண்டும் தொல்லை பண்ணுதா? ஒன்றும் பண்ண வேண்டாம். ரோட்டில் திரியும் ஊனமுற்ற, கை கால் இல்லாத, அனாதையாக திரிகின்ற யாராவது ஒரு முதியோருக்கு, ஆதரவற்ற நபர்களுக்கு சோறு வாங்கி தந்து விடுங்கள். எந்த நாள் வேணாலும் செய்யணும். இதுல போய் சனிக்கிழமை தான் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. கண்ணில் படும்போது, ஏன்னா சனீஸ்வரன் உங்களை கண்ணில் காட்டும். அந்த மாதிரி நபர்களை அடிக்கடி உங்கள் கண் முன் காட்டும். கண்ணில் பார்க்கும் சமயத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு உணவுப் பொருள், அதாவது தயவு செய்து பணமாக தராதீர்கள். பணம் உயிரில்லாத பொருள். அந்த பணத்தை அவரிடமிருந்து தட்டி படித்துக் கொள்ளலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அதனால் பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் உணவு வாங்கி தந்த உணவு என்பது உயிர். அதனால் உணவு சார்ந்து உதவி பண்ணும் பொழுது, அல்லது ஆடை சார்ந்து உதவி பண்ணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கோ அல்லது அவர்களால் மற்றவர்களுக்கோ அது பயன் தரும், அல்லது ஏதோ ஒரு உயிர்களுக்கு பயன் தரும். அந்த வகையில் சனீஸ்வரன். இன்னொரு முக்கிய விஷயம் நண்பர்களே, இந்த சனி பயிற்சி இரும்பு, உதிரி பாகங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் உற்பத்தி சாலையில் நிரந்தர வேலை வாய்ப்பையும் அல்லது சுயமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு இதே துறையில் சுய தொழிலும் இந்த சனீஸ்வரன் அமைச்சு கண்டிப்பாக தரும். அன்றாடம் கூலி வேலை செய்யும் உடல் உழைப்பாளி தொழிலாளர்களுக்கு இரவு பகலாக வடக்கு கிழக்கு திசையில் வேலை வாய்ப்பு வந்து குமியும். இரவு பகலாக உழைக்கும்படி வரும். உழைத்து அதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த பொருளாதார வளர்ச்சியால் சொந்தமாக ஒரு ஓட்டு வீடோ குடிசை வீடோ ஒன்று சொந்தமாக வாங்கும் யோகம் இந்த சனீஸ்வரன். ஒரு பிரச்சனை இருக்கின்றது உங்க அப்பாவிற்கு அல்லது அப்பா ஸ்தானத்தில் இருப்பவருக்கு, மூத்தவங்களுக்கு, வயது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். அவர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு வரும். அதை தவிர்த்துட்டு பெரிய பிரச்சனை என்று எதுவும் இல்லை. வீடு, நிலம், விவசாயம், ஆடு மாடு, இந்த சனி பயிற்சி விருத்தி ஏற்படுத்தி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அவர்களின் உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஆச்சரியப்படும்படி இந்த சனீஸ்வரன் ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு வெளியில் ஏதாவது தொடர்ச்சியாக வேலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வேலையில் கவனம் செலுத்தினால் படிப்பு கைவிட்டு போய்விடும். அதனால் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டிய சனி பயிற்சியாகும். ஏமாந்தால் கல்வியை பாதிக்கும். முடிந்த அளவு வீட்டு வேலை மற்ற வேலைகளில் கவனத்தை விட்டுவிட்டு முழுக்க எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி கல்வியில் கவனத்தை செலுத்துங்கள்.
ஆச்சரியப்படும்படி மிகப்பெரிய உச்சத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அப்பா, அம்மா, கணவன் அல்லது மனைவி இவர்களில் ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகும். குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தையை எடுக்க விருப்பப்படும் தம்பதிகளுக்கு ஆச்சரியப்படும்படி மிக சுலபமாக 8 மாத அல்லது 8 வயது உள்ள தத்து குழந்தை, ஆண் குழந்தை சுலபமாக கிடைக்கும். பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் ஆச்சரியப்படும்படி இந்த சனீஸ்வரன் காரிய வெற்றிகளையும் முயற்சிகளையும் பெரிதமாக்கும். கவலைப்பட ஏதுமில்லை. ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மனசும் உடம்பும் வலித்தால், கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய வாழ்க்கைக்குள் தேவையில்லாத குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டால், தொழில் கூட்டாளிகளுடன் சிக்கல்கள் ஏற்பட்டால், ஏதாவது மனசு உங்களுக்கு பாதிக்கப்படுகின்றது என நீங்களாக உணர்ந்தால் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அனுமான் சாலிசா அப்படிங்கின்ற மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருவதும், ஹனுமான் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவதும், கை கால் இல்லாத ஊனமுற்றோருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தர்மங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதும், அதுவும் தாண்டி திருநள்ளாறுக்கு ஒரு தடவை சென்று வருவதும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து நலமுடன் இருப்பீர்கள். குறிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சொந்த உழைப்பின் மூலியமாக சொத்துக்களையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் தந்துவிடும். ஆனால் உங்களுடைய கௌரவம், மானம், செல்வாக்கு இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் கை வைக்கும். முன்னெச்சரிக்கை அவசியம். கடகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் என்ன செய்ய போகின்றது, என்ன மாற்றத்தை தரப்போகின்றது? இவ்வளவு நாட்களாக குறைஞ்சது 5 வருடங்கள் அஷ்டம சனி, கண்டக சனி என உங்கள் வாழ்நாளை உங்களை போட்டு பிழிந்து எடுத்த இந்த சனீஸ்வரன், விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு போன இந்த சனீஸ்வரன், குடும்பம், மனைவி, கணவன், சொந்தம், பந்தம் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி தனிமையை நாடி சன்னியாசத்தை நாடி கூட போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடிகளையும் வம்பு வழக்குகளையும், குடியிருக்கிற வீடு, சொந்த வீடு, பக்கத்து வீட்டுக்காரங்களால் தொந்தரவு, தொல்லை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், வாழ்க்கை துணையை பார்த்தால் பேயை பார்ப்பது போல் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை, இத்தனையும் கடந்த 5 வருடங்களாக உடலும் சரி மனசும் சரி கெட்டு போய் ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், தாம்பத்தியமே இல்லாமல் சன்னியாசி வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை கடந்த 5 வருடங்களாக கடக ராசியை சேர்ந்த நண்பர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். பல பேர் இதை சகித்து கொண்டும் அனுசரித்து கொண்டும் விட்டு கொடுத்து அப்பப்போ பயன்படுத்தி சரி பண்ணி சமாளித்து கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள். முற்கோபமும் ஈகோவும் உள்ளவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு தனிமையை நாடி தனிச்சு பிரிஞ்சு போய் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு கூட ஆளாகியிருப்பீர்கள். அன்பார்ந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களே, இவ்வளவும் வரும் மார்ச் 29ஆம் தேதியோட தொலையுது, முடியுது. கடகராசிக்கு பாகிஸ்தானமான மீன ராசி 9ஆம் இடத்திற்கு சனீஸ்வரன் உள்ளே நுழைகின்றார். அடுத்த 27 வருடங்களுக்கு உங்க வாழ்நாளில் இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தோ கண்டமோ சிக்கல்களோ எதுவும் இல்லை. மன நிம்மதியோடு இருப்பீர்கள். ஒன்றே ஒன்று, தகப்பனார், தாயார், குடும்பத்தில் இருக்கும் வயதான பெரியோர்கள் இவர்களுக்கு மட்டும் 2026இல் சில மருத்துவ செலவுகளும் கவனிப்புகளும் அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து ஆச்சரியப்படும்படி அன்பும் அந்நியோனையும் அதிகரிக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களா இந்த கடந்த 5 வருடமா நம்மளை தொந்தரவு பண்ணாங்க, நம்மளை மதிக்காம நம்மளை சன்னியாசியை ஓட விட்டாங்க அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஆனால் நண்பர்களே, வெளியூரில் இருந்து வாடிக்கையாளர்கள், தொழில் சார்ந்த நண்பர்கள், கூட்டாளிகளால் உங்களுக்கு அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த அதிக அளவு பொருளாதார வளர்ச்சி வெளியூர் மூலம் ஏற்படும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
உங்களுடைய இரண்டாவது வாரிசுதாரருக்கு ஏதாவது ஒரு வகையில் வடக்கு கிழக்கு திசையில் வெளியூரில் வேலை வாய்ப்போ திருமணமோ வளர்ச்சியோ உருவாகும் பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்னமும் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த 5 வருடங்களாக நரம்பும் ஜீரண மண்டலமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த சனி பயிற்சி அத்தனையும் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி உங்களை மிக ஆரோக்கியமாக இளமையோடு வைத்திருக்கும். பயப்பட எதுவும் இல்லை. திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது மலையனூர் அங்காளம்மன் கோவில் சென்று வாருங்கள். திருநள்ளார் நீங்கள் போக வேண்டாம். காரணம், கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சனீஸ்வரன் தான் மாரகாதிபதி மற்றும் அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் தர வேண்டியது சனீஸ்வரன் தான். அதனால் அந்த திருநள்ளாருக்கு போக வேண்டாம். அதற்கு பதிலாக பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், மலையனூர் அங்காளம்மன் கோவில், மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில், மாதேஸ்வரன் மலை, இந்த மாதிரி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆறு, ஏரி, குளம், கடல், மலை, வனம், இந்த பகுதியில் இருக்கும் ஆதி காலத்து பழங்காலத்து திருக்கோவில்களுக்கு சென்று தங்கி தங்கி வாருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாகிவிடும், தீர்ந்துவிடும். பயப்பட ஒன்றும் இல்லை. தைரியம். சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதரர், 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் என்ன செய்ய போகின்றது, என்ன திருப்பத்தை தரப்போகின்றது? பயிற்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகின்றது. எப்படி என்று கேட்கின்றீர்களா? சிம்ம ராசிக்கு 6 சனீஸ்வரன். பகை, விரோதம், வம்பு, வழக்கு, நோய் அத்தனையும் தர வேண்டிய சனீஸ்வரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் போய் அமரும் பொழுது கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழிக்கு ஏற்ப எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத தொழில் வளர்ச்சி, எதிர்பாராத நண்பர்கள் உதவி எல்லாமே எதிர்பாராமல் நடக்கும். உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, வருமானமும் வளர்ச்சியும் அதிகம். விவசாயம் நல்ல பலிதம் கொடுக்கும். தொழில் கூட்டாளிகள் வாலண்டியா வழினா வந்து உதவி செய்வார்கள். வெளிநாடு, வெளியூர், அந்நிய ஜாதி, அந்நிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் ஆச்சரியப்படும்படி உங்களை பார்த்தால் காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு வழினா வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள். ஒரே ஒரு விஷயத்தில் முன்னெச்சரிக்கையா இருங்கள். எந்த காரணத்துக்கும் தவறான சிநேகிதம், தப்பான சிநேகிதம் அந்த மாதிரி எதுவும் மாறி போயிட வேண்டாம். அப்படி மாறிவிட்டால் யோகங்கள் புறம் அங்கே போய்விடும். நீங்கள் கடனாளியாக மாறிவிடுவீர்கள். திடீரென பணவரவு, தொழில், வீடு, சொத்து, அந்நிய வெளியில் வரும் சொத்து, தாய் வெளியில் வரும் சொத்து, நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து என சொத்துக்கள் விஷயத்தில் இந்த சனீஸ்வரன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகின்றது. அசையா சொத்துக்கள், நிலம் இப்படி நீங்கள் எதுவும் வாங்காவிட்டால், வராவிட்டால் அரண்மனை போல் வீடு கட்ட ஆரம்பிக்கின்றீர்கள். அரண்மனை போல் வீடு கட்டி முடிப்பீர்கள். ஒரு ஜமீன்தார் பங்களா எப்படி இருக்கும் அதே மாதிரி முயற்சியில் இருக்கும் நண்பர்களுக்கு வடக்கு கிழக்கு திசையில் வரன் அமைய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணினால் திருமணம் இந்த வருஷம் அமையும் அல்லது அடுத்த வருஷம் அமையும். ஆனால் ஒன்று, ராகு கேது 1-7, அதாவது ராசிக்கு 1-7 அமர்வதால் பிறரால் மற்றவர்களால் ஏதோ ஒன்று தவறான தகவல்களை சொல்லப்பட்டு அந்த தகவல்களை நம்பி திருமண தடையை நீங்களே உருவாக்கி கொள்ளும்படி இருக்கும். தயவு செய்து பிறர் பேச்சை நம்பாதீர்கள். நீங்களாக ஃபீல்டில் இறங்கி விசாரித்து உண்மை என்ன பொய் என்ன என்பதை கண்டுபிடித்து உண்மை என்றால் வாய்ப்பை தவற விடாமல் திருமண முயற்சி எடுங்கள், வெற்றி பெறுங்கள். பிறர் பேச்சை நம்பாதீர்கள். கூட்டாக தொழில் செய்பவர்கள் தொழில் கூட்டாளிகளால் அவ்வப்போது சில சங்கடங்களை, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அவர்கள் செய்யும் தவறுகளை அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சில செயல்களை செயல்பட வேண்டியது வரும். இதை நீங்கள் செஞ்சுதான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. அதனால் பெரிய ஆபத்தோ நஷ்டமோ தொழிலுக்கு இல்லை. கணவன் மனைவிக்குள் 2025 வரை எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். 1 வருட காலம் சந்தேகம், குழப்பம், இப்படி ஏதாவது ஒரு தவறான அடுத்தவர் பிறர் சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு குடும்பத்தில் கலவரங்கள் வெடிக்கும். எச்சரிக்கை. தயவு செய்து முன்பே சொன்னது போல் கூட்டாளிங்க விஷயத்தில், தனிப்பட்ட கூட்டாளிங்க விஷயத்தில் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். நீங்க நல்ல விதமாக பழகினாலும் அடுத்தவர் கண்ணுக்கு
அல்லது எதிரிகள் கண்ணுக்கு இதை பயன்படுத்தி குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவித்து விடுவார்கள். முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். வெளியூர் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு ஆச்சரியப்படும்படி நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் அருமையான வேலை வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக 2026 இந்த வாய்ப்பு உருவாகும். 2027 இந்த வாய்ப்பு இருக்கின்றது. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஹாஸ்டலில் வெளியில் தங்கி படிக்கும் சூழ்நிலை வரும். தாராளமாக செல்லுங்கள், படியுங்கள். கண்டக சனி அஷ்டம சனி என்று யாராவது சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். சிம்ம ராசிக்கு 6க்குரியவன் சனீஸ்வரன். அதனால் அது 8ல் போய் மறையும் பொழுது ராஜயோகத்தை தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக கெடுக்காது. நீங்களாக தெரிகெட்டு போய் தவறி போய் தவறான சிநேகம் தவறான பழக்க வழக்கத்துக்கு போனால் அதற்கு சனீஸ்வரன் காரணம் அல்ல. அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றது. எந்த காரணத்தை கொண்டும் தவறான சிநேகத்துக்கு ஆட்படாதீர்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வழியினாக வரும் பொழுது விலகி கொள்ளுங்கள், நகர்ந்து கொள்ளுங்கள், அதை பிடித்து கொண்டு போகாதீர்கள். அப்படி போனால் மட்டும்தான் இதை கண்டக சனியாக மாறி வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் விட்டுவிட்டு அந்த தவறான சுகத்தை சொத்தாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துவிடும். இதனுடைய பின் விளைவுகள் குடும்பத்திற்குள் பிரிவினைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கிவிடும். முன்னெச்சரிக்கை அவசியம். குழந்தை இல்லாத தம்பதிகள், தத்தெடுக்க விரும்பும் தத்து குழந்தை எடுக்கும் தம்பதிகள், டெஸ்ட் பேபி மூலம் பெற்றுக்கொள்ள விருப்பப்படும் தம்பதிகளுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். ராகு கேது சம்பந்தப்படுவதால் ஒரு தடவைக்கு 4 தடவை 7 தடவை அலைய விடுவார்கள். அலைய வேண்டிய கட்டாயம் வரும். அலைந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. வண்டி வாகனம் போக்குவரத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம். லக்னத்திற்கு ராசிக்கு 8ல் சனீஸ்வரன் அமர்வதால் திடீர் விபத்து, காயம், வலது பக்கம் இடுப்பில் முதுகு பகுதியில் காயங்கள் ஏற்படுற மாதிரி தெரிகின்றது. அதனால் நீங்களாக சுயமாக வாகனத்தை ஓட்டி கொண்டு போகுவதை தவிருங்கள். முடிந்தால் ஓட்டுநரை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பஸ்ஸிலேயோ பிளைட்லேயோ ஏன் ட்ரெயின்லேயோ கூட போங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. வாகனம் ஓட்டுவதில் அவசியம் கவனம் தேவை, அக்கறை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக அக்கறை தேவைப்படும். உங்களுடைய தாய் தகப்பனார் விஷயத்திலும் அக்கறை தேவைப்படும். இவர்களை தாய் தகப்பனாரை மையமாக வைத்து குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உருவாகலாம். மூத்த சகோதரர்களை வைத்துக் கொண்டு உருவாகலாம். சனி பயிற்சியானது முழுக்க சிம்மராசி நண்பர்களுக்கு நன்மைகளே செய்கிற சனி பயிற்சி என்பதால் பெரிதாக பரிகாரங்களோ எதுவுமே தேவையில்லை. நீங்களாக சுயமாக விருப்பப்பட்டால் ஆசைப்பட்ட கோயில்களுக்கு செல்லுங்கள், ஆசைப்பட்ட தர்மங்களை செய்யுங்கள். ஏற்கனவே நீங்கள் அனாதை ஆசிரமம், ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்து கொண்டு வரும் குணம் கொண்ட சிம்மராசி நேயர் பெருமக்களே, அதை கண்ணி பண்ணுங்கள், தொடருங்கள். இந்த சனி பயிற்சியை சரியாக பயன்படுத்தி ராஜயோகத்தை அனுபவிப்பார்ந்த கன்னிராசியை சேர்ந்த சகோதர 25ஆம் ஆண்டு ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பத்தை எப்படி உருவாக்கப் போகின்றது? திருமணம் கைகூடி வரும். திருமணம் நடக்க போனால் காதல் திருமணங்கள் பெற்றோர்கள் சம்மதத்தின்படி திருமணம் நடந்தேறும். இன்னும் குறிப்பிட்டு ஆழ்ந்து கணித்து பார்த்தால் ஜாதியோ மதமோ இனமோ மாறி கூட திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வடக்கு கிழக்கு தேசையில் குழந்தையுடன் உள்ள மிக மிக அற்புதமான ஒரு வரன் அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றத்தை நோக்கி. இந்த வீடே இல்லாமல் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு ஓட்டு வீட்டையாவது ஒரு குடிசை வீட்டையாவது சொந்தமாக அமைத்து தந்து விட்டுத்தான் செல்லும். பயன்படுத்துங்கள், ஏமாந்து விட்டு விடாதீர்கள். இதே சனீஸ்வரன் கூட்டாளிகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவுகள் என வடக்கு கிழக்கு திசையில் உங்களுக்கு அதிகப்படியான ஆதரவுகளையும் நண்பர்களையும் தர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கத்தில் சொந்தமாக வீடு வாங்கும் யோகத்தையும் தர ஆரம்பிக்கும். 2ல் 1 மட்டுமே தரும். நீங்கள் நண்பர்கள் உறவுகள் என போக ஆரம்பித்தால் அது சேரும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என இதன் நோக்கி நகர ஆரம்பித்தால் சொந்த வீட்டை தரும், அதை தராது.
சாய்ஸ் உங்கள் பக்கம், நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால் சொந்த வீட்டு கனவில் வாழும் சகோதர சகோதரிகளே, இந்த சனி பயிற்சி வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த அந்நிய ஊரில் வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டு மனையோ வீடோ ஓட்டு வீடோ நிச்சயம் அமையும். முயற்சி செய்யுங்கள். 2 வருடத்திற்குள் சொந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். கணவன் மனைவி விஷயத்தில் 7ஆம் இடத்தில் சனீஸ்வரன் அமர்வதால் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அவ்வப்போது சனீஸ்வரன் தரவே செய்யும். குறிப்பாக கணவன் அல்லது மனைவிக்கு வலது பக்க கால் பாதத்தில் இடுப்பு பகுதியில் முட்டிக்கால் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்படுவது, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், இப்படி ஏதாவது ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தியாக வேண்டிய கட்டாயம் உண்டு. பூர்வீக சொத்து இதுவரை பிரிக்காம 4 தலைமுறையாக இருந்திருந்தாலும் சரி, இந்த சனி பயிற்சி பிரிச்சு தந்தால் அதில் வீடு கட்டி கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக தகப்பனார் விஷயத்தில், தகப்பனாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக ஆரோக்கியம் செலுத்தியே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. வெரிகோஸ் போன்ற நரம்பு சம்பந்தமான நோய்களால் தகப்பனார் பாதிக்கப்பட வேண்டும் என வருகின்றது. அது மட்டுமின்றி 7ல் மீன ராசியில் சனீஸ்வரன் அமர்வதால் நீர் சம்பந்தப்பட்ட, சர்க்கரை சம்பந்தப்பட்ட, சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக தனியார் மருத்துவமனைகளில் போய் கடன்பட்டு செலவழிக்க வேண்டும் என வருவதால் முன்கூட்டியே ஆரோக்கிய விஷயத்தில், குடும்பத்தில் இருக்கும் பெரியோர்களின் ஆரோக்கிய விஷயத்தில், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வருடம் அக்கறை செலுத்த வேண்டிய சனி பயிற்சியாக வருவதால் பாருங்கள், பங்காளி வர்க்கம் பகையாகும், உள்ளூர் பகையாக வரும். அதாவது உள்ளூர வெளிப்படை பகையாக இல்லாமல் உள்ளூர பகையாக மாறிக்கொண்டிருக்கும். கண்டு கொள்ள வேண்டாம். 1.5 வருடங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர்களே சமாதானமாகி சரியாகிவிடும். உங்களுடைய முதல் வாரிசு 2ஆம் வாரிசு விஷயத்தில் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்களை என்ன செய்யலாம் என்றால், மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோவில் அல்லது மாதேஸ்வரன் கோவிலுக்கு அமாவாசை தோறும் 7 அமாவாசைக்கு அனுப்பி வையுங்கள். அமாவாசை இரவு அங்கேயே தங்கி மறுநாள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு திரும்பி வர சொல்லுங்கள். அந்த மலையனுடைய சூழ்நிலை, பிரபஞ்சம், இயற்கை அவருடைய மனசையும் உடம்பையும் மாற்றி நீங்கள் நினைப்பது போல் அவர்களோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பங்காளி வகையராவில் வருஷத்துக்கு ஒரு கர்மகாரியம் நடக்கும்படி வரும். கலந்து கொள்ளுங்கள். அதாவது 4வது 5வது பங்காளி வர்க்கத்தில் தான், நம்ம நெருங்கிய வகையில் இல்லை. பயப்பட வேண்டாம். குலதெய்வம் சம்பந்தமாக சில முயற்சிகள் எடுப்பீர்கள், அது தடைப்பட்டு நிற்கும். தவறு ஒன்றும் இல்லை. விட்டு விடுங்கள். கை வைக்காதீர்கள். 1.5 வருடம் கழித்து குலதெய்வம் கோயிலுக்கு சிலையோ கோயிலோ கும்பாபிஷேகமோ செய்யும்படி வரும். செய்யுங்கள். தவறு ஒன்றும் இல்லை. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய முதல் வாரிசு, உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சனி பயிற்சி. உத்தியோக விஷயத்தில் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு நண்பர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு வடக்கு கிழக்கு திசையில் அந்நிய ஊரில் அந்நிய இடத்தில் உத்தியோகத்திற்கு செல்லும் யோகம் வரும். அப்படி வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவறு ஒன்றும் இல்லை. ஒரு வேலையோ உத்தியோகமோ இருக்கிற வேலையிலேயே இருந்து கொண்டால் கண்டிப்பாக 2026 முடிய நிர்வாகமே உங்களை வேலை விட்டு நிறுத்தும். அதுக்கப்புறம் வேலையை தேடும் சூழ்நிலை உருவாகிவிடும். தயவு செய்து நல்ல வாய்ப்புகள் உருவானால் செய்கிற உத்தியோகத்தை, தொழிலை நல்ல வாய்ப்பு வந்தால் உடனடியாக தாமதம் செய்யாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வடக்கு கிழக்கு திசையில் அமையும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அருமையான வேலை வாய்ப்பாக அமையும். பயன்படுத்துங்கள். குறிப்பாக 2026 முடியும் வரை செய்யும் தொழிலில், உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்துங்கள். பழைய கடன் பாக்கி, நீங்கள் வாங்கின கடன், அந்த கடன் விஷயத்தில் கண்டிப்பாக மறந்து போனவர்கள் கூட இந்த தடவை தேடி வந்து கேட்பார்கள். பழைய கடன் பாக்கியை தீர்க்க வேண்டிய நேரமும் வருகின்றது. தயவு செய்து காலதாமதம் செய்யாமல்
சமாதானமாக போய் அந்த கடனை தீர்க்க முயற்சி எடுங்கள், நன்மைகளாக தரும். இல்லாவிட்டால் வாரிசுகளுக்கு மருத்துவ செலவுகளை தந்துவிடும். கடவுளாக பார்த்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தரும். நீங்கள் அவர்களிலிருந்து தப்பிக்க பார்த்தால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வரும். நண்பர்களே, பழைய கடன் பாக்கியை கேட்டு வயதானவர்கள் வருவார்கள். அது உங்க அப்பா பட்ட கடனாக கூட இருக்கலாம், நீங்கள் மறந்து போன கடனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வந்தால் சிறுக சிறுகையாவது அந்த கடனை கட்டி முடியுங்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இப்ப கை வைக்க வேண்டாம். கை வைத்தால் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கில் கொண்டு போய் விட்டுவிடும். 1.5 வருடம் கழித்து பார்த்துக் கொள்ளலாம், விட்டு விடுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்தியோக மாற்றத்தையும் தர வேண்டியது. திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். 2ஆம் திருமண முயற்சி செய்வர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பை வடக்கு கிழக்கு திசையில் தரும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருத்துவம் மூலியமாக குழந்தை வாய்ப்பை தந்துவிடும். தத்து குழந்தையை நோக்கி காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும். சொந்த வீடு இல்லாத அடைபவர்களுக்கு சொந்த வீட்டை தந்துவிடும். அதனால் நண்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைதான். அன்பார்ந்த துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரி, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படும் இந்த சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் என்ன திருப்பத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கப் போகின்றது என்பதை பார்த்து, சனி பயிற்சி உங்களுக்கு சில சோதனைகளையும் வேதனைகளையும் தர வேண்டிய சனி பயிற்சியாக வருகின்றது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு கேது வந்து அமரப் போகின்றது. இந்த ராகு கேதால் சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சொந்த வீட்டில், குடியிருக்கும் வீட்டில், செய்யும் தொழிலில், ஆரோக்கியத்தில், கணவன் மனைவி ஒற்றுமையில், தாய் தகப்பன் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய ஒற்றுமையில், தாய் வேலை உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பழைய வீடு பழைய சொத்து விஷயத்தில், தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில், படிப்பில், முன்னேற்றத்தில், அனைத்திலும் அடுத்தடுத்து எதையாவது ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்து விட்டு உங்களை அலம்பாத வைக்கும். துலாம் ராசி நண்பர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் எப்பொழுதும் ஆண்டு அனுபவிக்க பிறந்தவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சர்வசாதாரணமாக கடந்து செல்லும் நபர்கள் ஆவீர்கள். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு இதில் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வருவதாக இருந்தால் ஒன்றுமில்லை நண்பர்களே. துலாம் ராசி என்பது அம்மனுடைய, துர்க்கை அம்மனுடைய ராசி, பத்திரகாளியோட ராசி. அதனால் வடமேற்கில் இருக்கும் ஆதி காலத்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கோ அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுங்க, செலவு பண்ணிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு அருகில், உங்கள் ஊருக்கு அருகில் வடமேற்கில் 700 வருடங்கள் பழமையான பூஜை புனஸ்காரம் இல்லாமல் சும்மா கிடக்கும் காளி கோயில் ஒன்று உண்டு. அந்த கோவிலுக்கு அமாவாசை தோறும் தவறாமல் சென்று ஒரு விளக்கு பொருத்தி கற்பூரம் பொருத்தி வேண்டிக் கொண்டு, அந்த கோயில் அருகில் இருக்கும் முடியாத வயதான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருப்பார். அந்த நபருக்கு ஒரு வேளை உணவு தந்து வாருங்கள். ஆச்சரியப்படும்படி இந்த ராகு கேதுவும் இந்த சனீஸ்வரனும் உங்களுக்கு அந்த நபர் பக்கம் திருப்பி விட்டு கெடுதல்களை பூரா உங்கள் பக்கம் எதுவும் செய்யாது. இன்னொரு பரிகாரம் ஒன்று என்னவென்றால், பழைய வீட்டை முழுமையாக இடித்துவிட்டு புதிதாக கட்ட ஆரம்பிப்பது. அப்படி கட்ட ஆரம்பித்தால் பாதிலேயே நின்றுவிடும், முழுமையாக கட்டி முடிக்க முடியாது. காரணம், இது பரிகாரத்துக்காக செய்வது. வீடு கட்டும் யோகம் என்பது இல்லை. நீங்கள் வேற தொழிலிலோ, கணவன் மனைவி விஷயத்திலோ, ஆரோக்கிய விஷயத்திலோ, வண்டி வாகனம் விபத்து சிக்கல்கள் விரயத்திலோ போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நாமளாக யோசித்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொள்வது. அந்த பிரச்சனை வீடு. ஏனால் துலா ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4, 5ஆம் இடத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் ராகு கேது சம்பந்தப்படும். அப்படி சம்பந்தப்படும் பொழுது
பழைய வீட்டை, பூர்வீக வீட்டை முழுமையாக இடித்து விட்டு புதிதாக கட்டுவது அல்லது விற்று புதிதாக வாங்க வேண்டாம். ஏன்னா புதிதாக வாங்கினால் சிக்கல் உள்ள வில்லங்கம் உள்ள வீடாக அமைந்துவிடும். புதிய வீடு விட்டு விடுங்கள். அல்லது நீங்களே சொந்தமாக வாங்கின வீடோ நிலமோ இருந்தால் அதை விற்று புதிதாக வாங்குங்கள், கட்டுங்கள். இப்படி வீடு சார்ந்து நீங்கள் இறங்கும் பொழுது இந்த ராகு கேது, இந்த சனீஸ்வரன் உங்களை விட்டு வீட்டு பக்கம் திரும்பிவிடும். மெல்ல நடக்கும், தளங்கள் ஏற்படும், பொருளாதார பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும், வடக்கு மேற்கு திசையில் உள்ளவர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள். இதெல்லாம் தாண்டி 2.5 வருடங்கள் ஆகிவிடும். இந்த வீடை முழுமையாக கட்டி முடிக்க சொத்துக்கு சொத்தாயிடுச்சு, வீட்டுக்கு வீடாயிடுச்சு. இந்த சனீஸ்வரனையும் ராகுவையும் கடந்து நீங்க நிம்மதியாக வெளியே வந்து விடுவீர்கள். நண்பர்களே, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் மிக மிக முக்கியம். தயவு செய்து வண்டி வாகனம் போக்குவரத்து விஷயத்தில் மிக முக்கியமாக கவனம் தேவைப்படுகின்றது. அதில் கவனம் வையுங்கள். வாரிசு விஷயத்தில் வாரிசுதாரர்கள் உங்களுடைய பேச்சையோ உங்களுடைய கட்டுப்பாட்டிலோ இல்லாமல் கைமீறி போகும்படி இந்த சனீஸ்வரனும் ராகும் செய்வார்கள். முடிந்த அளவு அவர்களை கண்காணியுங்கள். முடிந்தால் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வையுங்கள். அல்லது வேலை வாய்ப்பு வெளியூர் வேலை வாய்ப்பு உருவாகும், சந்தோஷமாக அனுப்பிச்சு வையுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. சுபகாரியம் சுப செலவுகள் தள்ளி வையுங்கள். அது இந்த வருடம் நடக்கிற மாதிரி இல்லை. சனீஸ்வரன் ஏதோ ஒரு வகையில் அதை தடை பண்ணுவார். அதனால் 2027 சுப விரயங்கள் சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் அல்லது ஒற்றுமை குறைபாடு ஏற்படும். ஒற்றுமை குறைபாடு இருந்தால் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமாக வந்துள்ளது. அன்பார்ந்த துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களே, அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் மூலமாக சில தவறான சிக்கலை தர வேண்டிய, வம்பு வழக்கை தர வேண்டிய சிநேகிதர்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தங்கம், பணம், நகை, காசு, பணம் விஷயத்தில் ஏமாற்றப்படலாம் என வருகின்றது. ஏமாந்து விடாதீர்கள். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம். இதை தவிர்த்துட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எப்பயாவது மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, எங்கேயாவது போக வேண்டும் என நினைத்தார் திருநள்ளார் போயிட்டு வாருங்கள், திருநாகேஸ்வரம் போயிட்டு வாருங்கள், திருப்பதிக்கு போயிட்டு வாருங்கள். யாரும் மற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற அனாதைகளாக பராரிகளாக ரோட்டில் திரிந்து கொண்டிருக்கும், அடைந்து கொண்டிருக்கும் அனாதைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இந்த சனி பயிற்சி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், வண்டி வாகனம், குடியிருக்கிற வீடு, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், தாய் தகப்பனின் ஆரோக்கியம் விஷயம், உங்களுடைய ஆரோக்கியம் விஷயம், வம்பு வழக்கு விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக தவறான சிநேகித விஷயத்தில் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். நண்பர்களே, விருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் எந்த மாற்றங்களையும் திருப்பங்களையும் உருவாகப் போகின்றது என்பதை பார்த்து, ராசிக்கு சனீஸ்வரன் 2க்கும் 5க்கும் உண்டான குருவோட நட்சத்திரமான போராட்டாதி 4ஆம் பாதத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் போய் அமரும் பொழுது அதிர்ஷ்டத்துடன் எதிர்பாராத பண வரவும் சொத்து வரவும், இதனால் வரை வராத பூர்வீக சொத்து வந்து சேரும். வாரிசுதாரர்கள் நன்கு படிப்பார்கள், நன்கு முன்னேறுவார்கள். வடகிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்வார்கள், வடகிழக்கு மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்வார்கள். வெளியூர் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும். அடமானம் வைத்த நகை நட்டு அத்தனையும் வாங்குவீர்கள். அது மட்டுமின்றி புதிதாக சொந்தமாக பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீர்கள், பராமரிப்பு பார்ப்பீர்கள், புதிதாக கூட வாங்குவீர்கள், கட்டுவீர்கள். மிக சிறப்பான அற்புதமான சனிப்பயிற்சியாகும் உங்களுக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்து அமர்வதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைபாடு, தாய் தகப்பனாருக்குள் ஒற்றுமை குறைபாடு, ஆரோக்கிய பாதிப்பு, தாய் வழி தகப்பன் வழி சொந்த பந்தத்தினால் பிரச்சனை சிக்கல்கள்,
குடியிருக்கும் வீட்டை வைத்து பிரச்சனை, வசதி இல்லை, சரியில்லை, அதை கட்டணும், இடிக்கணும், விற்கணும், அது விற்க மாட்டேங்குது, கட்ட முடிய மாட்டேங்குது, பாதியிலேயே நிற்குது என்கின்ற பிரச்சனை. உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான செரிமான பிரச்சனை, செய்யற வேலையில, செய்யற உத்தியோகத்துல, செய்யற தொழில்ல மந்தம், தடை, மாத்தலாமா, மாத்திட்டு போயிடலாமா, ஊரை மாத்திட்டு போயிடலாமா, அல்லது தொழிலை மாத்திட்டு வேற தொழிலுக்கு போயிடலாமா, அல்லது இந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேற உத்தியோகத்துக்கு போயிடலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள். வாழ்க்கை துணை சரியாக ஒத்துழைப்பு தராமல் குழப்பத்தை உருவாக்குறது, இது எல்லாமே நடக்கும். இதை நீங்க சந்திப்பீங்க. சந்திச்சாலும் பெரிய ஆபத்தோ கண்டமோ இல்லை. ஒரே ஒரு விஷயம், 4ஆம் இடம் என்பது வீடு, தாய் அல்லது வாகனம். அம்மா நல்லா இருக்கிறாங்க, வீடு நல்லா இருக்கு அப்படின்னா வாகனத்துல கை வைக்கும். அப்போ வாகனம் என்பது நம்மளுடைய நம்மளுடைய பயணங்களுக்கு பயன்படுவது. நீண்ட தூர பிரயாணங்கள் சொந்த வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நண்பர்களே முன்னெச்சரிக்கை மிக 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 அவசியம். காரணம், 4ஆம் இடத்தில் ராகு கேது அமர்கின்றது. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது அமர்கின்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனால் கேது சத்தம் இல்லாமல் எதையாவது ஒரு அழிவையோ நஷ்டத்தையோ உருவாக்கி தந்துவிடும். அதனால் செய்கிற தொழிலில் ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சனீஸ்வரன் ஒரு அதிர்ஷ்டத்துல, குருட்டு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம், ராஜ யோகம் என்று கூட சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டத்துல நிச்சயம் நீங்கள் வடக்கு கிழக்கு திசையில் ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, புதிய உத்தியோக வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள்லாம் பெற்று பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள். சிறப்பாக இருப்பீர்கள், முன்னேறுவீர்கள். வாரிசு விஷயத்தில், குறிப்பாக முதல் வாரிசு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கை அவசியம். அவர்களுடைய நடவடிக்கைகள் கவனிப்பு அவசியம். கணவன் மனைவி உறவில் சந்நியாசத்தன்மை, அக்கறையின்மை ஏற்படும். முடிந்தளவு இந்த நிலைமை வந்தால் தயவு செய்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல ஆரம்பியுங்கள். இந்த சனி முடிகிற வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல 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 கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், வலுவடையும், சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய வயிற்று பகுதியில், குறிப்பாக இடது பக்க அல்லை வயிற்று பகுதியில் சின்னதாக கட்டி மாறி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு வரலாம். அப்படி வந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று செக்அப் பண்ணி மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள். அது ஒன்றும் இல்லை அப்படி என்று ஏமாந்து இருக்க வேண்டாம். ஆபத்து எதுவும் இல்லை, இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அவசியம். கண்டிப்பாக தாய் தகப்பன் இருவரில் ஒருவருக்கு மருத்துவ செலவு திடீரென மயக்கம், லோ பிரஷர், லோ சக்கரை வர வாய்ப்புகள் உண்டு. அக்கறை தேவைப்படுகின்றது. குடும்பத்தில் இருக்கும் பெரியோர்களின் மீது அக்கறை அவசியம் தேவை. அதிகப்படியாக பிரச்சனை ஏற்பட்டால் வீட்டை மாற்றிக்கொண்டு வாடகை வீட்டுக்கு சென்று விடுங்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற்றி விடுங்கள். பிரச்சனை 90% குறைந்துவிடும். அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் இந்த சனி பயிற்சியானது வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவை. கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில், ஒற்றுமையில் அதிகப்படியான கவனம் தேவை. இதைவிட முக்கியமாக தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தில் கண்காணிப்பும் அக்கறையும் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்றது. அதனால் இந்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான பாதிப்புகளை அதிகப்படியாக தரும் என்பதால் அந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்து அதை அதிக அளவு கருணாலையாக ஆக்காமல் சிம்பிளாக முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மனசு சரியில்லை என்றால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்கள். அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். அன்பார்ந்த தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 10:07 ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் எந்த திருப்பத்தையும் எந்த மாற்றத்தையும் தரப்போகும். தனுசு ராசிக்கு 2, 3க்குரிய சனீஸ்வரன் 4ஆம் இடத்தில் போய் அமரும் பொழுது எதிர்பாராத பொருளாதார வரவு, தொழில் வரவு, புதிய தொழில் வாய்ப்புகள், அது மட்டுமின்றி புதிய தொழிலை தாயார் மேலேயோ தகப்பனார் மேலேயோ மனைவி மேலேயோ புதிதாக தொழில் ஆரம்பிப்பது, கடன் மூலம், லோன் மூலம் தாய் பேர்ல, தகப்பனார் பேர்ல, மனைவி பேர்ல வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்குவது, தொழில் செய்வது,
வடக்கு கிழக்கு திசையில் அந்நிய ஊரில் பழைய கூட்டாளிகள், பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து தொழில் செய்வது, அதனால் வருமானம் உயர்வது. அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள். வாரத்திற்கு 2 தடவை 3 தடவை அல்லது மாதத்திற்கு 4 தடவை வெளியூர் சென்று வருவது. இதனால் உடல் அசதி, வயிற்று கோளாறு, அதனால் ஆஸ்பத்திரி செலவு என இப்படி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை கொண்டு செல்லும். வீட்டில் தங்க விடாது, ஒரே இடத்தில் இருக்க விடாது. அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள், அடிக்கடி வெளியில் சுற்றுவது, தொழில் நிமித்தமாக குடும்ப நிமித்தமாக வெளியில் சுற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். அன்பார்ந்த தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களே, 2026 சனீஸ்வரன் சுய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு வருட காலம் பயணம் செய்யும். அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த வகையில் என்றால், தனுசு ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனீஸ்வரன் தனது சொந்த நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய கௌரவம் செல்வாக்கில் சோதனையை தரும். உங்கள் பேச்சில் வெறுப்பும் விரக்தியும் தரும். கையில் பணம் இருக்காது. கையில் பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் குறிப்பாக 2025 முடிவிலிருந்து 2026 வருடம் முடியும் வரை இந்த ஒரு வருட காலத்தில் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல், வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை தவறாமல், கை கால் இல்லாத உடல் ஊனமுற்ற ரோட்டில் இருக்கும் அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு ஒருவேளை உணவை தவறாமல் பரிமாறிக்கொண்டு வாருங்கள். ஏனால் சனீஸ்வரன் என்பது உணவு, உயிர். உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியோட சொந்த நட்சத்திர சாரத்தில் உங்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உணவும் உயிரும் தர வேண்டிய பொறுப்பு சனீஸ்வரனுக்கு தான் உண்டு. நீங்கள் மற்ற உயிர்களுக்கு தந்தால் உங்களை விட்டுவிடும். உங்களுக்கு சரியான உணவு, சரியான வருமானம், குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, நிம்மதியாக இருப்பீர்கள். நண்பர்களே, குடும்பத்தில் தாய்க்கும் தகப்பனாருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல்கள் வரவே செய்யும். இதை உங்கள் ஊழ்வினையின் பிரகாரம் இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தாய்க்கும் தகப்பனாருக்கும் இடையில் சமாதானமாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு சார்பாக பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் தாயோ தகப்பனோ உங்களை வெறுக்கும் நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவு தாயார் தகப்பனார் விஷயத்தில் நடுநிலைமையோடு நாம் எதுவோ தர்மம் எதுவோ அதன் பக்கம் இல்லுங்கள். சுயநலமாக ஒரு சார்பாக எதுவும் பேசாதீர்கள், செய்யாதீர்கள். இதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்புகள் உருவாகும். முன்னெச்சரிக்கை அவசியம். நண்பர்களே, வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள், சக நண்பர்கள் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நிர்வாகம் உங்களுடைய கல்வியை, உங்களுடைய அறிவை மதிக்காமல் அதற்கு கீழான வேலையை தான் தரும். தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வருடம் கஷ்டப்பட வேண்டியது வரும். இந்த ஒரு வருடம் கஷ்டப்பட்டு விட்டால் அதுக்கடுத்து உங்களுடைய உழைப்பையும் திறமையும் பார்த்துவிட்டு உங்கள் கல்வி தகுதி, உங்கள் திறமைக்கு ஏற்ப மிக அற்புதமான வேலையை அதே நிறுவனம் உங்களுக்கு தரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நிர்வாக உயர்வு அனைத்தையும் தரும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு கம்பெனி, வெளியூர் கம்பெனி, வடக்கு கிழக்கு திசையில் கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். அதன் மூலம் நிலம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீர்கள். குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வெளியூரில் தங்கி வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக உருவாகும். அந்த வாய்ப்பு உருவானால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் வண்டி வாகனம் விஷயத்தில் இந்த சனீஸ்வரன் மிகப்பெரிய தடையையும் சிக்கலையும் உருவாக்கும். முடிந்த அளவு சொந்தமாக வாகனம் வாங்குவதை தவிருங்கள் அல்லது ஓட்டுவதை தவிருங்கள். பணம் போனால் போகின்றது என்று வாடகை காரிலோ வாடகை வாகனத்தினிலோ ஓட்டுநரை வைத்து கொண்டோ போங்கள். அதனால் பலனும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுமே தவிர
நீங்களாக செலவாகுதே என்பதற்காக நீங்களாகவே வாகனத்தை சொந்தமாக லாங்காக நீண்ட தூரம் ஓட்டி சென்றால் பழுதடைவதும் தடை ஏற்பட்டிருப்பதும் காரியம் பெற்று போவதும் தோல்வி அடைவதும் மன உளைச்சல் ஏற்படுவதும் வலது பக்க உடம்பில் இடுப்பு பகுதியில் காயங்கள் ஏற்படுவதும் நடக்கும். அதனால் நண்பர்களே, வாகன விஷயத்திலும் 2026 முடிகிறதிலிருந்து 2027 ஆரம்பத்தில் வரைக்கும் கேஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது அடுப்பை எரிக்கும் கேஸ் விஷயத்தில், உடலில் நரம்பு சார்ந்த விஷயங்களில், ஜீரண விஷயத்தில், ஜீரண மண்டலத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மனதில் நினைத்து கவலைப்படாதீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு குடும்பத்தை தர வேண்டிய பொறுப்பு சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரன் குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனையும் கலவரங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டேதான் இருப்பார். இதை நீங்கள் சகித்து கொண்டும் அனுசரித்து கொண்டும் கடந்துதான் போக வேண்டும். இது உங்களுடைய ஊழ்வினை. குறிப்பாக காரணம் ஏன் கேட்டால், சனீஸ்வரன் யதார்த்தம், இயற்கைக்கு உண்டான கிரகம். குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் இயற்கையை சார்ந்து போவார், மற்ற ஒருவர் பேராசையும் ஆசையும் சார்ந்து போவார். இரண்டும் எதிர் நிலைகள் உள்ளவை. அதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டுதான் இருக்கும். இதை நீங்கள் தான் ஒரு பொறுமையாக கடந்து செல்ல வேண்டும். அன்பார்ந்த தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களே, இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு புதிய தொழிலையும் புதிய வேலை வாய்ப்பையும் புதிய முன்னேற்றத்தையும் வடக்கு கிழக்கு திசையில் வெளியூரில் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வண்டி வாகனங்கள் விஷயத்திலும், தாய் தகப்பனுடைய ஆரோக்கிய விஷயத்திலும், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும், கணவன் மனைவி நண்பர்கள் விஷயத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாவிட்டாலும் அவர்களால் எந்த உதவியும் பெரிதாக கிடைக்காது என்பதால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மனசு சரியில்லை என்றால் திருச்செந்தூர் முருகன் கோவில், அங்காளம்மன் கோவில், மலையனூர் மேல்மலையூர் அங்காளம்மன் கோவிலுக்கும், இன்னும் கொஞ்சம் மனசு சரியில்லை என்றால் திருநள்ளாருக்கும் சென்று வாருங்கள். முடிந்த அளவு மனநிலை பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற அனாதைகளுக்கு, ரோட்டில் திரியும் அனாதைகளுக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் தவறாமல் ஏதாவது ஒரு உதவியை தர்மத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஆச்சரியப்படும்படி உங்கள் வாழ்நாள் மிக மிக முக்கியமான திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சனீஸ்வரன் தந்துள்ளார். மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை மாலை 10:07 ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் என்ன திருப்பங்களை திறப்பது? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 7.5 சனி காலம் முடிந்து விட்டது. நிம்மதி அடையலாம். மகர ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனீஸ்வரன் அமர்வதால் தொழில் உத்தியோகத்தில், வெளியூர் பிரயாணங்களில், வெளிநாடு பிரயாணங்களில் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புகள், புதியதாக தொழில் தனித்து ஆரம்பம் செய்யும் வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் இருக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சி சரி பண்ணி ஒழுங்காக்கி உங்களுக்கு சொந்தமாக வாரிசுகள் பொறுப்புணர்ந்து நன்கு படிப்பார்கள், வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வார்கள், பயப்பட. வடக்கு கிழக்கு திசையில் வெளியூரில் நல்ல உத்தியோகத்தில் சென்று அமர்வார்கள். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு. திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு கடும் முயற்சியின் பேரில் திருமணம் வடக்கு கிழக்கு திசையில் அமையும். மகர ராசியிலேயே 2/8 ராகுகேது வந்து அமர்வதால் சில தடைகளும் உருவாகும். உத்தியோகத்தில் சில தடைகள் உருவாகும். குடும்பத்தில் தேவையில்லாமல் பணத்தை வைத்து, பொருளை வைத்து, நகையை வைத்து, சொத்தை வைத்து வாக்குவாதங்களும் கலவரங்களும் உருவாகும். உங்கள் பேச்சு மூலியமாதான் கலவரமே ஆரம்பிக்கும். அதனால் தயவு செய்து நண்பர்களே, குடும்பத்திலும் வெளியிலும் அதிகப்படியாக பேசுவதை தவிருங்கள். வாயை மூடுங்கள். இல்லாவிட்டால் இந்த ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் குடும்பத்திலும் வெளியிலையும் உங்கள் பேச்சால் மிக
மிகவும் மன விரக்தியும் சன்னியாசியும் எங்கேயாவது ஓடி போய் விடலாமா, எங்கேயாவது தனித்து போய் நாமளே சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாமா என்கின்ற நிலைமையை உருவாக்கிவிடும். இந்த மகர ராசியை சேர்ந்த நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கடி பிரயாணங்கள் ஆவதால் உடல் அசதி, சக்தி குறைபாடு, அஜீரண கோளாறுகள், கொழுப்பு கட்டிகள் என ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் என வரும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான அக்கறை தேவைப்படுகின்றது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அப்படியே மாறும். அதனால் அவர் மேலேயும் அக்கறைப்பட வேண்டிய கட்டாயம் வருகின்றது. உங்களுக்கு மனசும் உடம்பும் சரியில்லை என்றால் திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லா இருக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த கோவிலுக்கு சென்று வந்தாலும் சரி, இந்த பிரச்சனை அனைத்தும் தீரும், சுகமடைவீர்கள். அன்பார்ந்த கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10 மணி 7வது நிமிடத்திற்கு ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை திருப்பங்களை தரப்போகின்றது என்பதை பார்த்து நல்ல திருப்பங்களை தருமா என்றால் கண்டிப்பாக தரும். நல்ல ஆழ்ந்து கணித்து பார்த்த பொழுது கும்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த சனீஸ்வரன் ஜென்ம சனியிலிருந்து குறைந்தது 5 வருடங்களிலிருந்து விடுபட்டு கடைசி 2.5 வருடங்களுக்கு இந்த சனி செல்லுகின்றது. உண்மையை சொல்ல போனால் கடந்த 2.5 வருடங்களாக எங்கே திரும்பினாலும் எங்கே போனாலும் எதை செய்தாலும் மன உளைச்சல் எங்கேயாவது ஓடி போய் விடலாமா, தோல் சார்ந்து உடல் சார்ந்து சத்து குறைபாடு, லோ பிரஷர், ஹை பிரஷர், நாற்று மருத்துவமனையாக அலைவது, யாருமே மதிக்கவில்லை, யாருமே நான் எவ்வளவோ நல்லதை செய்திருக்கேன், ஆனா இப்போ என்னை மதிக்காம நன்றி கெட்டு போய் என்னை திட்டுகிறார்கள், என்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்ற மனவேதனை, கணவன் மனைவிக்குள், அம்மா மகனுக்குள், தகப்பனார் மகனுக்குள், வாரிசுதாரர்கள் உங்களுக்கும் எல்லா வகையிலுமே பிரச்சனை தான். அதிலிருந்து நீங்க கடந்து வரப்போகின்றீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடப் போகின்றீர்கள். நிம்மதியாக தூங்க போகின்றீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ராகுகேது பயிற்சி மற்றும் 1-7 அமைய போகின்றது. இதனால் திருமண தடை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிகள் சில வாக்குவாதங்கள் உருவாகும். முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். இதுக்கு முன்னால இருந்த பிரச்சனைலாம் இதுக்கு மேல வரப்போறது இல்லை. அதனால சேர தொழில நீங்க கவனமாக இருங்கள். தொழில் உத்தியோகத்தில் கொடுக்கல் வாங்கலில், அதாவது தொழில் உத்தியோகத்தில் கொடுக்கல் வாங்கலில் பூர்வீக சொத்து வந்த அனைத்து தொல்லைகளும் பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் சனி பயிற்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகள் நன்கு தனது பொறுப்புகளை உணர்ந்து படிப்போ வேலைக்கோ செல்வார்கள். அவர்களால் உங்களுக்கு உதவிகள், நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். நீண்ட கால லோன் மூலம் ஒரு பழைய ஓட்டு வீட்டை, மாடி வீட்டை, கிழக்கு பார்த்த வீட்டை விலை கொடுத்து வாங்குவீர்கள். நீண்ட கால லோன் மூலமாக வாங்கி உங்கள் தாயார் மற்றும் இல்வாழ்க்கை துணைவியார், கணவன் அல்லது மனைவி, இவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் தருகிறது. அல்லது உங்களுக்கு வயிறு சம்பந்தமா ஏதோ ஒரு நரம்பு சம்பந்தமா கட்டி சம்பந்தமா ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சனி பயிற்சி ஆகும். இந்த சனி பயிற்சி சொத்தை தரும், பொருளாதார வளர்ச்சியை தரும், தொழிலை தரும், குழந்தைகளின் வளர்ச்சியை தரும், முன்னேற்றத்தை தரும், அனைத்தும் வளர்ச்சியை தரும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் முக்கியம். வாகனம் மிக சிறப்பாக அமையும். புதிதாக வாகனம் வாங்குகின்றீர்களா? வாங்குங்கள். நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டுமா? செய்யுங்கள். வெளிநாடு செல்ல வேண்டுமா? சென்று வாருங்கள். வெளியூரில் தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டுமா? உருவாக்கி கொள்ளுங்கள். பார்க்குற உத்தியோகத்திலிருந்து மாற்றம் ஏற்பட்டு வெளியூர் உத்தியோகத்துக்கு, வெளிநாடு உத்தியோகத்துக்கு மாறி போக வேண்டுமா? மாறி போங்கள். பழைய வீட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டுமா? வாங்குங்கள். கட்ட வேண்டுமா? கட்டுங்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். அன்பார்ந்த மீனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே,
2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணி 7வது நிமிஷத்திற்கு ஏற்படும் சனி பயிற்சியானது உங்கள் வாழ்நாளில் எந்த திருப்பத்தை தரப்போகின்றது? நன்மையா தீமையா? வாருங்கள் பார்ப்போம். இவ்வளவு நாட்களாக விரயத்தில் இருந்த சனி ஜென்ம சனியாக மாறி அமர ஏற்கனவே கால் பாதம் வலது பக்கம் முட்டிக்கால் கால் பாதங்களில் சில பிரச்சனைகள் உருவாயிருக்கும். கடன் புதிதாக உருவாயிருக்கும். சேர வேலை வருமானத்தில் தேவையில்லாத வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாயிருக்கும். அதிலிருந்து அதுக்கு உண்டான தீர்வோ அல்லது பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு உண்டான வழிகளோ தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பீர்கள். சொந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியூர் பக்கம் போனால் பிழைத்துக் கொள்ளலாமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழில் வளர்ச்சி அடையுமா என சிந்தனை அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கும். வெளிநாடு சென்று போனால் கடன் பிரச்சனை தீர்த்து விடலாமா, குடும்ப பிரச்சனையை தீர்த்து விடலாமா என்று யோசிப்பீர்கள். கண்டிப்பாக நண்பர்களே, இந்த சனி பயிற்சியானது மீனராசியை சேர்ந்த உங்களுக்கு சொந்த ஊரில் வேலை இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற யோகம் இல்லை, உத்தியோக நிமித்தமாக ஊரோட்டோரு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ வெளியூர் பிரயாணங்கள் தொழில் நிமித்தமாக ஏற்பட்டு அதன் மூலியமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் வரும். அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கொண்டு செய்யுங்கள், நன்மைகள் உண்டாகும். குடும்பத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு இருந்தால் உங்களை அறியாமலே கடன் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுக்கு வலது பக்க முட்டிக்காலுக்கு கீழே ஏதாவது ஒரு காயம், நரம்பு சார்ந்த பிரச்சனை, தொந்தரவுகள், வீக்கம் ஏதாவது ஒன்று உருவாகி அதற்காக மருத்துவமனையாக அலைய விட்டு தேவையில்லாத வீண் கடன்களை உருவாக்கி விட்டு விடும். அதனால் நண்பர்களே, முடிந்த அளவு இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இடம் விட்டு இடம், குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருகிறீர்கள், வெளியூரில் தங்கி வருகிறீர்கள். அந்த மாதிரி வரும் பொழுது இந்த ஆரோக்கிய பாதிப்பு தானாகவே நீங்கிவிடும். அல்லது குடியிருக்கிற இடத்தை மாற்றிக்கொண்டு சென்று விடுவது, அல்லது பழைய வீடு நிலம் எதுவாக இருந்தாலும் நீண்டகால கடன் மூலியமாக கடன்பட்டு அதை கட்ட ஆரம்பிப்பது. அப்படி கட்ட ஆரம்பித்தால் இது வாழ்வியல் பரிகாரங்கள். வாழ்வியல் பரிகாரங்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கையோடு இயற்கையாக நம்ம ஏதாவது நிரந்தரமான ஒரு நல்லதை செய்து கொள்வது. அதனால் நீண்டகால லோன் மூலியமாக கடன் மூலியமாக சொந்த நிலமோ வீடோ இருந்தால் பழைய வீடாக இருந்தால் இடித்து விட்டு கட்ட ஆரம்பிங்கள். உடனே கட்டி முடிக்க முடியாது. இடையில் 4 தடவை 7 தடவை பொருளாதார பற்றாக்குறையால் நின்றுவிடும், கடன் கிடைக்காமல் நின்றுவிடும். இதுதான் சனீஸ்வரன், இதுதான் சனி கொடுக்கிற பலன். இதன் மூலமாக சனி தனது பலனை கொடுத்து தீர்த்துவிடும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உங்கள் ஆரோக்கியத்திற்கோ எந்த பாதிப்பும் தராது. அதனால் வீடு கட்ட ஆரம்பியுங்கள். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் அடைந்து கொண்டிருக்கும் நண்பர்களே, இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி தான் சொந்த வீட்டை உருவாக்க முடியும். கஷ்டம்தான், பிரச்சனை தான். ஏற்கனவே வேலையும் சரி, வருமானமும் சரி, ஆரோக்கியமும் சரி பிரச்சனையில தான் உள்ளது. உங்கள் தகுதிக்கேற்ப, உங்கள் வசதிக்கேற்ப உங்களால் முடிந்த அளவுக்கு அரசாங்கத்திடம் போராடி முயற்சி பண்ணி லோன் வாங்கி ஒரு வீடோ நிலமோ வாங்கி கொள்ளுங்கள். அந்த கடனை 7.5 வருடங்களுக்கு கட்டி வாருங்கள். 7.5 சனியும் அதோடு போய்விடும். சொந்த வீட்டுக்கு உரிமையாளராக ஆகிவிடுவீர்கள். ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. திருமண முயற்சி, சுபகாரிய முயற்சி தடைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் தள்ளி வையுங்கள். அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீனராசியை சேர்ந்த நண்பர்களே, 7.5 சனியில் விரைய சனி முடிந்து விட்டது. இதுக்கு மேல் கவலை இல்லை. ஜென்ம சனியாக தான் அமர்ந்துள்ளது. மீன ராசிக்கு சனீஸ்வரன் லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஆக வருவார். கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபம் உத்தியோகம் தொழில் நிமித்தமாகவும் அசையா சொத்துக்களாகவும், குறிப்பாக நிலம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள்
கடன் மூலியமாக அமைகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சொத்துக்களை தர வேண்டிய சனி பயிற்சி. கூடவே ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம். ஆரோக்கியத்தில் அவசியம். வாகனம் போக்குவரத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. வாரிசுதாரர்கள் இரத்த உறவுகளால் எந்த பாதிப்பும் இல்லை. தாயாருக்கு மட்டும் சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் அல்லது மருத்துவ செலவு அதிகரிக்கலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தகப்பனாருக்கு பெரிய தொந்தரவுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் தகப்பனாருக்கு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் அங்க போய் இருக்கிறேன், நான் அந்த கோயிலுக்கு போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், இப்படி ஏதோ ஒரு இடம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவார். அதனால் என்ன செய்யலாம் என்றால், திருநள்ளாறுக்கோ அல்லது மாதேஸ்வரன் மலைக்கோ சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கோ அல்லது திருவண்ணாமலை கோயிலுக்கோ ஒரு அமாவாசை என்று குடும்பத்தோடு சென்று வாருங்கள், உண்மைகள் நடக்கும். முடிந்த அளவு சனீஸ்வரனுக்கே உண்டான பரிகாரமாக அன்னதானம், அன்னத்தை தானம் செய்வது, உடைகளை தானம் செய்வது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்னத்தையும் உடைகளையும் ஆடைகளையும் உங்களால் முடிந்தளவு தானம் தர்மம் செய்து வாருங்கள். சனீஸ்வரன் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும், எந்த விதத்திலும் விடுதல் செய்யாது. இது உங்கள் குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்துள்ளோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 12 ராசிகளுக்கும் இந்த சனீஸ்வரன் என்ன செய்ய போகின்றது என்பதை சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியுள்ளேன். அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நலமுடன் வளமுடன் வளர்ச்சியுடன் முன்னேற்றம் அடைந்து வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் ஒரு பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம், மைனா ஜோதிடம் டிவி, சேலம் 1.